ஓம் சாந்தி. 20/4/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவபகவானுடைய மகா வாக்கியம். பாபா இன்னைக்கு நமக்கு முரளி சொல்றாரு. இறைமானவர்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பாபா சொல்றாரு, இனிமையான குழந்தைகளே, யோக பலத்தினால் இந்த உப்பு கால்வாயை கடந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். பாபா சொல்றாரு. இப்ப நீங்க இந்த உப்பு கால்வாயில் எப்படி இருக்கும், அதாவது உப்பு தன்மை அந்த மாதிரி இருக்க அந்த கால்வாய நீங்க கடந்து செல்லணும், வீட்டுக்கு போகணும் அப்படின்னா உங்க யோக பலத்தினால்தான் முடியும்ன்றார். அதனால் எங்கே செல்ல வேண்டுமோ அதை நினைவு செய்யுங்கள். இப்ப நீங்க எங்க போகணும் அதை நினைவு செய்யுங்க. வீட்டுக்கு போகணும், அப்ப வீட்டை நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்றாரு. இதே மகிழ்ச்சியில் இருங்கள். வெளிநாட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வரோம்னா எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அதனால நம்ம திரும்ப வீட்டுக்கு போறோம் அப்படின்ற அந்த மகிழ்ச்சியில இருங்க. வீட்டுக்கு போறோம்னா எல்லாரும் போயிடுவோம், சகோதர சகோதரி நம்மளோட எல்லாருமே, எல்லா ஆத்மாக்கள் ஒரு தந்தையோட வீட்டுக்கு எல்லாரும் போயிடுவாங்கல்ல, எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். அந்த மகிழ்ச்சியில இருங்கன்றாரு. நாம இப்போது ஏழையில இருந்து பணக்காரரா ஆகிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாரும் இவ்வளோ இந்த உலகத்துல ஏழையா இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பாபா சொல்றாரு, நீங்க இப்ப ஏழையில இருந்து பணக்காரரா ஆகிட்டு இருக்கீங்க, அதனால அந்த மகிழ்ச்சியில இருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி தெய்வீக குணங்களின் பாடத்தில் எந்த குழந்தைகளுக்கு கவனம் உள்ளதோ அவர்களின் அடையாளம் என்னவாக இருக்கும்? பாபா சொல்றாரு, இந்த தெய்வீக குணம்ன்ற சப்ஜெக்ட்ல எந்த குழந்தைகளுக்கு கவனம் இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அடையாளம் என்னவா இருக்கும்? இந்த படிப்பு மேல, இந்த சப்ஜெக்ட் மேல கவனம் இருந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்ட்டு பாபா கேட்கிறாரு. பதில் சொல்றாரு, அவர்களின் புத்தியில் உள்ளது நம்ம எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கிறோமோ நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். பாபா சொல்றாரு, வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க, நல்ல கர்மங்களை செஞ்சாதான் அந்த குழந்தைங்களும் நல்ல கர்மங்கள் செய்யும். அந்த மாதிரி இங்கேயும் கூட நம்மளோட புத்தியில இருக்கும். நம்ம என்ன, ஏன்னா எல்லாரும் நம்மளதான் பார்த்துட்டு இருக்காங்க. முழு உலகமே நம்மளை பாக்குறாங்க. நம்ம எப்ப பிரம்மகுமாரர் ஆகிறோமோ அப்பொழுது நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்க மட்டும் ஏதோ அமைதியா இருக்காங்க அப்படின்னுட்டு. அப்ப அவங்க பார்க்கும்போது நம்ம எந்த மாதிரி கர்மத்தை செய்யறோமோ நம்ம பார்த்து என்ன பண்ணுவாங்க, மற்றவர்களும் செய்வாங்க அப்படின்னுட்டு பாபா சொல்றாரு. அது என்ன விஷயமா, என்ன மாதிரியா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அதை நம்மளை பார்த்து செய்வாங்கன்றாரு. ஒருபோதும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த புத்தியில வச்சுட்டு இருப்பாங்க, நம்ம என்ன செஞ்சாலும் மத்தவங்களும் அதை பார்த்து செய்வாங்க, நம்மளை கவனிக்கிறாங்கன்ற புத்தியில வச்சிருப்பாங்க. அதே சமயத்துல யாருக்கும் தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் வாயிலிருந்து ஒருபோதும் தவறான சொற்கள் வெளிவராது. அதாவது அவங்க வாயிலிருந்து தவறான சொற்களே வராது, அந்த மாதிரி இருப்பாங்க. மனம் சொல் செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள். மனம் சொல் செயலால கூட யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க. பாபாவுக்கு சமமாக சுகம் கொடுவதற்கான லட்சியம் உள்ளது என்றால் தெய்வீக குணங்களின் பாடத்தின் மீது கவனம் உள்ளது என்று அப்போதுதான் சொல்லப்படும். பாபா சொல்றார். இப்போ பாபாவுக்கு சமமா எப்படி பாபா இருக்காரோ அவருக்கு சமமா சுகம் கொடுக்கணும், அந்த மாதிரி லட்சியம் இருந்தாதான் இந்த தெய்வீக குணங்களின் பாடத்தின் மீது கவனம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப துக்கம் கொடுக்குறாங்கன்னா அப்ப இதுல கவனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதனால பாபா சொல்றாரு, அந்த சுகம் கொடுக்கறதுக்கான லட்சியம் இருந்தாதான் இந்த பாடத்தின் மேல, சப்ஜெக்ட் மேல கவனம் இருக்குது, அப்போதான் சொல்லப்படும் பாபா. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமக்கு சொல்லி புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நினைவு யாத்திரையும் கற்று தந்து கொண்டிருக்கிறார். நமக்கு நினைவு யாத்திரை எப்படி செய்யணும் அப்படின்னு கற்று தந்துட்டு இருக்காரு. நினைவு யாத்திரை என்பதன் பொருளையும் குழந்தைகள் புரிந்து கொண்டிருப்பார்கள். இப்ப நினைவு யாத்திரைனா அது ஏதோ ஒரு பெருசா யோகா அந்த மாதிரிலாம் கிடையாது. தந்தைய நினைவு செய்யணும். அதுதான் பாபா எவ்வளவு சொல்லுவாங்க, தந்தைய உங்களால நினைவு செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதனால அந்த பொருளையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு பாபா சொல்றாரு. பக்தி மார்க்கத்திலும் கூட அனைவருமே தேவதைகளை சிவபாபாவை நினைவு செய்கிறார்கள். பக்தி செய்யும் போது இந்த மாதிரிதான தேவதைகள் சிவபாபாவை நினைவு செய்யறாங்க. எந்த தேவதைகளை வழிபடுறாங்களோ, சிவனை வழிபடுறாங்கன்னா அவங்கள நினைச்சு அவங்க உருகுறாங்க. ஆனா நினைவினால் மட்டுமே விகர்மங்கள் விநாசமாகும் என்பது தெரியாது இருந்துச்சு. ஆனா தந்தை எந்த மாதிரி இருக்காரு, அவரும் புள்ளி நம்மளும் புள்ளியா இருக்கும், நட்சத்திரம் போல இருக்கும் அப்படின்ட்டு அந்த நினைவுனாலதான் நம்மளோட விகர்மங்கள் விநாசமாகும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்படி நம்ம ஆத்மா, தந்தை பரமாத்மா, இந்த அந்த புள்ளிய நினைக்கும் போதுதான் நம்ம இது வரைக்கும் செய்த விகர்மங்கள் விநாசமாகும் அப்படின்ட்டு அந்த பக்தி மார்க்கத்துல தெரியாம இருந்துச்சுன்னு பாபா சொல்றாரு. ஆனா குழந்தைகளுக்கு தெரியும், பாபா பதித்த பாவனர். ஆனா இப்ப குழந்தைகளுக்கு தெரிஞ்சிச்சு பாபா யாரு, பதித்த பாவனர். அவர் என்ன பண்றாரு, நம்மள தூய்மைப்படுத்துறாரு. அப்ப அவர் நினைவு யாத்திரையில இருக்கும் போது நம்ம என்ன பண்றோம், அந்த 63 ஜென்ம பாவங்கள்ல நம்ம பஸ்மமாகறோம்.
அவர்தான் பாவனமாக்குவதற்கான யுக்தி சொல்கிறார். பாபா வந்து நமக்கு இப்ப நேரடியா என்ன பண்றாரு, எப்படி வந்து தூய்மை ஆகுது அப்படின்ட்டு அதுக்கு யுக்தி சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க குழந்தைகளேன்ட்டு. ஆத்மா தான் பாவனமாக வேண்டும். இப்ப பாபா புரிய வைக்கிறாரு, நீங்க சரீரம் எல்லாம் ஒன்றும் பாவனமாக வேண்டாம், ஆத்மா தான் பாவனமாகணும் அப்படின்ட்டு புரிய வைக்கிறாரு. நீங்க ஆத்மா அப்படின்றத நம்ம புரிய வைக்கிறாரு. இப்ப ஆத்மா தான் அந்த மாதிரி பதித்தமும் ஆயிடுச்சு. பிறவி எடுத்து எடுத்து பதித்தமானது ஆத்மா தான் சொல்றாரு. சரீரம் மூலம் அதுக்கு என்ன பண்ணுது, பாவங்களை செய்து செய்து இந்த ஆத்மா பிறவி பிறவியா பதித்தம் ஆயிடுச்சுன்றார். குழந்தைகள் அறிவார்கள், பாரதத்தில் தான் பாபா வந்து நினைவு யாத்திரை கற்றுத் தருகின்றார். இப்போ குழந்தைகளுக்கு தெரியும் பாபா வந்து வேற எந்த கண்டத்துக்குன்னா போறாரா, நாட்டுக்கு போறாருன்னா இல்ல, பாரத நாட்டுலதான் வந்து நினைவு யாத்திரை சொல்லி கொடுக்குறாரு. இங்கதான் சிவ ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. வேற எங்குமே கற்றுத்தர முடியாது, வேற எங்கேயுமே அவர் போக மாட்டாரு, இங்கதான் வருவாரு. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாபா புரிய வச்சுட்டாரு, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்றார். மாயாவின் காரணத்தால் அனைவருக்கும் புத்திக்கு மூடமதி என்று பூட்டு போடப்பட்டுள்ளது. மாயா என்ன பண்ணுச்சு நம்மளுக்கு, அது வந்து என்ன பண்ணுச்சு, எல்லாருடைய புத்திக்கும் மூடமதி, புத்திய வந்து ஒரு பாட்டு கூட இருக்கும், மூடமதி அப்படின்னுட்டு. அந்த மாதிரி புத்திக்கு வந்து மூடமதி, அந்த புத்தி வந்து மதினா புத்தி மதி முட்டாள புத்தியா ஆக்கிடுச்சு. அந்த மாதிரி நம்மள ஆக்கி பூட்டு போட்டுடுச்சு. இப்போது பாபா மூலம் உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இப்போ பாபா மூலம் தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மாயா வந்து நம்மளுக்கு நம்ம மதிய மூடனா ஆக்கிடுதே அப்படின்ட்டு தெரிய வந்துச்சு. நம்ம எவ்வளவு புத்திசாலி, தனவான் மற்றும் பவித்திரமாக இருந்தோம் என்று இதுவும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எவ்வளவு புத்திசாலி. நம்ம பாபா கூட சொல்லுவாரு, மம்மா பாபா வந்து எவ்வளவு புத்திசாலின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாபா வந்துட்டாரு, இறைவன் வந்துட்டாரு, அடுத்து நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சவன எல்லாத்துலயும் இதுல சமர்ப்பணம் பண்ணிட்டு பாபா என்ன சொன்னாரோ அந்த வழியிலே கரெக்டா போயிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரும் புத்திசாலி இல்லையா. அந்த மாதிரிதான் பாபா சொல்றாரு, நம்ம எவ்வளவு புத்திசாலியா இருந்தோம், எவ்வளவு தனவானா இருந்தோம், எவ்வளவு பவித்திரமா இருந்தோம், இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க பாபா வந்தனால. நம்ம முழு உலகத்துக்கும் எஜமானராக இருந்தோம். சாதாரணமா நம்ம முழு உலகத்துக்கே எஜமானரா இருந்தோம். 5 தத்துவங்கள், இயற்கை எல்லாத்துக்குமே நமக்கு அதெல்லாம் நம்மளுக்கு அடிமையா இருந்துச்சு. இப்போது மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி திரும்ப நம்ம ஆகிட்டு இருக்கோம். போன கல்பம் எப்படி ஆனமோ திரும்ப அதே மாதிரி ஆயிட்டு இருக்கோம். பாபா எவ்வளவு பெரிய எல்லையற்ற ராஜ்யத்தை தருகிறார். இது வந்து எல்லைக்குட்பட்ட ராஜ்யம் கிடையாது, எல்லையற்ற ராஜ்யம். அந்த மாதிரி ஒரு சுகமான ராஜ்யத்தை நம்ம கொடுக்குறாரு. லௌகிக தந்தை அதிகபட்சம் லட்சமோ கோடி தான் தருவாரு. இங்கோ இனிமையான எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ராஜ்யத்தை தர வந்துள்ளார். இந்த இனிமையான தந்தை எதுக்கு வந்திருக்காரு, நமக்கு இந்த எல்லையற்ற ராஜ்யத்தை தர வந்திருக்காரு. நம்ம துவாபர இதுல கூட துவாபர மார்க்கத்துல கூட நமக்கு என்ன ராஜ்யம் ஆண்டுந்தா கூட அங்க வந்து என்ன இருக்கும், சுகமா இருந்திருக்க மாட்டோம், துக்கமும் சேர்ந்து இருக்கும். ஆனா இங்க பாபா கொடுக்குற இந்த எல்லையற்ற ராஜ்யம், இது எல்லையற்ற ராஜ்யமும். அதனால அங்க நம்ம எப்படி இருப்போம், சுகமா இருப்போம். நம்ம ராஜ்யத்துல எல்லாருமே சுகமா இருப்பாங்க. அதுதான் பாபா சொல்றாரு. அதனால நீங்க படிக்க வந்திருக்கிறீர்கள். யாரிடம் பாபா கேக்குறாரு, அதனாலதான் நீங்க இங்க படிக்க வந்திருக்கீங்க. இங்க வந்து படிச்சுதான் நீங்க என்ன ஆக போறீங்க, இந்த மாதிரி ஆக போறீங்க. யார்கிட்ட வந்திருக்கீங்க படிக்கிறதுக்கு, இது சென்டர் வந்து உங்களுக்கு ஸ்கூலு. இங்க வந்து நீங்க படிக்க வந்திருக்கீங்க, பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க. யார்கிட்ட வந்து படிக்க வந்திருக்கீங்க, யார் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லையற்ற தந்தை, அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. பாபா என்ற சொல் மம்மாவை விட இனிமையானதாகும். பாபா சொல்றாரு பாருங்க, பாபா மம்மா அப்படின்னு நம்ம ஹிந்தியில பேசுறோம், அம்மா பாபான்னு. பாபா சொல்றாரு, பாபா என்ற சொல் தான் மம்மாவை விட இனிமையானதாகும். இப்போ பாபா அப்படின்னாலே நமக்கு உருக்குதுல்ல, நம்மளோட தந்தை அப்படின்னுட்டு. மம்மா நம்மளுக்கு பாலனை அளிக்கின்றார். பிறகும் கூட பாலனை அவர் அழிச்சாலும் சரி, நமக்கு பிறகும் கூட தந்தை தான். சிவபாபா தான். அவருடைய அந்த உண்மையான அந்த அன்பு, எப்படி எதுவும் எதிர்பாராத அன்பு, அவ்வளவு ஆஸ்தி நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்மள இந்த மாதிரி மாத்திக்கிட்டும் இருக்காரு. அப்ப அந்த அன்பு எப்பேற்பட்டது. அதனால தந்தை தான். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கின்றது. நீங்கள் சதா சுகமானவர்களாகவும் சதா சுமங்கலியாகவும் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பாபா சொல்றாரு பாருங்க, நீங்க இதனால என்ன ஆக போறீங்க, சதா சுகமானவர்களா ஆக போறீங்க. அதே சமயத்துல சதா சுமங்கலியாகவும் ஆக போறீங்க இல்லையா. அங்க எப்படி இருக்கும் நம்ம ராஜ்யத்துல, அந்த மாதிரினா ராஜா ராணி ஆண் பெண் இருக்கிறாங்கன்னா, பெண் முதல் நாள் சரீரம் விடுறாங்கன்னா அடுத்த நாள் ஆண் சரீரம் விடுவார். அதனால அங்க சதா சுமங்கலி தான், அங்க சுகமா இருக்க போறாங்க. இப்பயே நம்ம வந்து பாபா சொல்லியிருக்காரு, நீங்களா சுமங்கலி தான். ஏன்னா நமக்கு வந்து துணைவன் இருக்காரு இல்லையா, சிவபாபா தான் நம்மளோட துணைவன். அப்ப நம்ம சுமங்கலி தானே. அதான் பாபா சொல்றாரு, இப்போல இருந்தே நீங்க சதா சுமங்கலி ஆயிட்டீங்க, சதா சுகமானவர்களா ஆயிட்டீங்க. ஏன்னா பாபா டெய்லி கொடுக்குற இந்த முரளி நம்ம படிக்கும் போதே நம்மளுக்கு என்ன பண்ணிடும், அது சக்தியை கொடுத்துரும். மாயா வெல்றதுக்கான சக்தியும் கிடைக்கும், நினைவு யாத்திரையில இருக்கிறதுக்கான சக்தியும் கொடுக்கும். அதனால பாபா சொல்லிட்டாரு, நீங்க சதா சுகமானவர்களா இருக்கீங்க, சதா சுமங்கலியாகவும் ஆகி கொண்டிருக்கீங்க.
கொண்டிருக்கிறீர்கள். பாபா நம்மை மீண்டும் என்னவாக ஆக்குகின்றார்? பாபா நம்மள என்ன ஆக்குறாரு? இது ஒண்ணும் புதிய விஷயம் இல்ல, எப்பயுமே நடக்கிறது தான், கல்பமா நடக்குது. என்னவா ஆக்கிட்டு இருக்காரு? மனிதன் வந்து தேவதை ஆக்குறாரு. செல்வந்தராக இருந்தால் இரவில் ஏழையாக இருந்தார். இப்படி பாட்டுக்குது. காலையில செல்வந்தரா இருந்தாரா, இரவுல என்ன ஆயிடுச்சு? அவரை விட்டு எல்லாம் போயிடுச்சு. இரவுல ஏழை ஆயிட்டாரு. பாபா அத மாதிரிதான் நீங்க கூட காலையில செல்வந்தர், பிரம்மாவோடைய பகல், அந்த காலையில செல்வந்தரா இருக்கீங்க. இப்ப பிரம்மாவோட இரவு வந்துச்சு, நீங்க என்ன ஆயிட்டீங்க? ஏழையா ஆயிட்டீங்க இந்த எல்லையற்ற இரவுலன்னு பாபா சொல்றாரு. பாபா நாள்தோறும் நினைவுபடுத்துகிறார். டெய்லி வந்து நமக்கு இதுதான் சொல்றாரு. குழந்தைகளே, நேற்று நீங்கள் செல்வந்தரா இருந்தீங்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. குழந்தைங்க வந்து நேற்று பகல், அந்த பகல்ல நீங்க எப்படி இருந்தீங்க? செல்வந்தரா இருந்தீங்கன்னு பாபா சொல்றாரு. இன்று நீங்கள் ஏழையா விட்டிருக்கீங்க. இரவு வந்தவுடனே நீங்க ஏழையாயிட்டீங்க. இப்போது மீண்டும் காலை வருகின்றது என்றால் நீங்கள் செல்வந்தராகி விடுகிறீர்கள் அப்படின்னு பாபா சொல்றாரு. திரும்ப வந்து என்ன ஆக போகுது? காலை வரப்போகுது, பகல் பொழுது வரப்போகுதுன்னா நீங்க திரும்ப செல்வந்தரா ஆயிடுவீங்க. எவ்வளவு சுலபமான விஷயம் பாபா சொல்றாரு. ரொம்ப சுலபமான விஷயம்தான். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும்ன்றார். செல்வந்தராவதில் எப்படி செல்வந்தரா ஆக போறோம்? இப்ப இந்த உலகத்துல நமக்கு லாட்டரி அடிச்சு நம்ம செல்வந்தர் ஆக போனா எவ்வளவு குஷி இருக்கும். ஆனா அதை விட கோடான கோடி மடங்கு நம்ம அங்க செல்வந்தர் ஆக போறோம் அப்படின்னா எவ்வளவு குஷி இருக்கணும். பிராமணர்களின் பகல் மற்றும் பிராமணர்களின் இரவு. இப்போது பகலில் நீங்கள் செல்வந்தராகி கொண்டிருக்கிறீர்கள் பாபா சொல்றார். நீங்க பகல்ல என்ன ஆகுங்க? செல்வந்தர் ஆயிட்டு இருக்கீங்க. மேலும் நிச்சயம் ஆகவும் செய்வீர்கள். திரும்பவும் நீங்க கண்டிப்பா செல்வந்தரா ஆகவும் செய்வீங்க என்றார் பாபா. ஆனால் நம்பர்வார் புருஷார்த்தத்தின்படிதான் பாபா சொல்கிறார். இது வந்து எல்லாமே நம்பர்வார் புருஷார்த்தத்தின்படிதான் பாபா சொல்றாரு. எப்படி நீங்க புருஷார்த்தம் பண்றீங்களோ அதன் படிதான் உங்களுக்கு அந்த ஆஸ்தின்றார். பாபா சொல்கிறார், இது அந்த உப்பு கடல். இது வந்து உப்பு கடல் இல்லையா? நம்மளே பீச்சுக்கு போனாலும் அப்படியே முகத்தெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே அந்த உப்பு வந்து அப்படியே ஏதோ புடுங்குற மாதிரி இருக்கும் நமக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஒரு பீச்ல போனா ஒரு இனிமையா இருக்கும்னா இருக்கு, அந்த மாதிரி இல்ல. அந்த மாதிரி பாபா சொல்றாரு. ஆனா இந்த முழு உலகத்தையும் சொல்றாரு, இது அந்த உப்பு கடல், இதை நீங்கள் தான் கடந்து செல்கிறீர்கள். பாபா சொல்றாரு, இந்த விஷக்கடல், இந்த உலகத்தை நம்ம என்ன பண்றோம்? கடந்து போயிட்டு இருக்கோம். எதன் மூலம்? யோக பலத்தின் மூலம். பாபா நினைவுல இருந்துதான் நம்மளால கடந்து போக முடியும்ன்றார். எங்கே போக வேண்டுமோ அத நினைவு இருக்க வேணும்னு பாபா சொல்றார். எங்க போகணும்? நம்ம வீட்டுக்கு திரும்பணும், அந்த நினைவு இருக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றார். பாபா தாமே வந்துள்ளார். பாபா தாமே வந்துதான் எதுக்கு வந்திருக்காரு? நம்மள கூட்டிட்டு போறதுக்கு, அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறாரு. குழந்தைங்களை வீட்டுக்கு கூட்டு போறதுக்கு வழி தெரியாது நமக்கெல்லாம். மிகுந்த அன்போடு புரிய வைக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பாபா வந்து இதெல்லாம் ஒண்ணு சொல்லி நம்மள விழிப்புணர்வு கொடுக்குறாரு. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தான் பாவனமாக இருந்தீர்கள். பாபா சொல்றாரு, குழந்தைகளே நீங்க இப்படியா இருந்தீங்க, எந்த மாதிரி இருந்தீங்க பாருங்கன்னு காமிக்கிறார் பாபா. 84 பிறவிகள் எடுத்து எடுத்து பதித்தமாகி விட்டீர்கள். நீங்க 84 பிறவி எடுத்து இந்த மாதிரி தூய்மை அற்று இந்த மாதிரி ஆயிட்டீங்க. மீண்டும் நீங்க தூய்மை ஆகணும் அப்படின்றாரு. பாவனம் ஆவதற்கு வேற எந்த உபாயமும் இல்லை. திரும்பி நீங்க தூய்மையாகனா வேற எந்த உபாயம் கிடையாது. பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். நீங்கள் அறிவீர்கள், பதித்த பாவனர் வருகிறான்ட்டு உங்களுக்கு தெரியும். அவர் வந்துட்டாருன்ட்டு தெரியும். நீங்கள் அவர் வழிப்படி நடந்து பாவனமாகிறீர்கள். அவர் வந்துட்டாரு, அவர் கொடுக்குற அந்த வழி ஸ்ரீமத், அந்த வழிப்படி நடந்து நம்ம என்ன ஆகணும்? பாவனம் ஆகணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி உள்ளதுன்னு பாபா சொல்றாரு. உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்கு? நம்ம திரும்ப தூய்மையாக போறோம், திரும்ப நம்ம அந்த ராஜ்யம் பதவியை அடைய போறோம், இந்த பதவியை அடைய போகிறோம்ட்டு உங்களுக்கு குஷி இருக்கு பாபா சொல்றாரு. பாபா சொல்கிறார், நீங்கள் 21 பிறவிகளுக்கு சதா சுகம் உள்ளவர்களாக ஆவீர்கள். பாருங்க, 21 பிறவி, இந்த பிறவி சேர்த்துதான் நீங்க வந்து சுகம் உள்ளவர்களா ஆயிடுவீங்க. பாபா சுகதாமத்தின் ஆஸ்தி தராரு. பாபா வந்து சாதாரண இந்த துக்கதாமத்துல இருக்கிற ஆஸ்தியா தராரு, நமக்கு அந்த சொர்க்கத்தோட ஆஸ்தியை கொடுக்குறாரு. ராவணன் தான் என்ன பண்றான்? அந்த துக்கதாமத்தின் ஆஸ்தியை தரான் நமக்கு. இது எவ்வளவு கஷ்டங்கள், துக்கங்கள் போக போக ரொம்ப ஓவராயிட்டே போகுது. குழந்தைகளாக நீங்கள் இப்போது அறிந்து விட்டீர்கள். ஆனா குழந்தைங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு பாபா சொல்றார். ராவணன் உங்களது பழைய விரோதி. ராவணன் வந்து உங்களை பழைய விரோதி அவன். ஏன்னா அவன் தான் உங்களை என்ன பண்ணிட்டான் தெரியாம உங்களை கடத்தின்னு போயிட்டு இந்த 5 விகாரங்கள் கொடுத்து உங்களை இந்த மாதிரி ஜெயில் கைதி ஆக்கிட்டான். ஆனா அது கூட தெரியாது, அவனை நீ நண்பன் மாதிரி பழகிட்டீங்க. ஆனா முதுகுல குத்திட்டான் அவன், அந்த மாதிரி அவன். அதனால அவன் யாரு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யார்? அவன் பழைய விரோதி தானே அவன் அப்படின்ட்டு பாபா சொல்றார். அவன் தான் உங்களை 5 விகாரங்கள் என்ற கூண்டிற்குள் போட்டு விட்டான், நம்மளை ஏமாத்தி கூட்டு போயிட்டான். பாபா வந்து வெளியில் கொண்டு வருகிறார். பாபா வந்துதான் நமக்கு விமோசனம் கொடுக்குறாரு. எல்லாம் போய் கூண்டுல சிக்கிட்டோம், பாபா வந்து வெளியில கொண்டு வர்றாரு. எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் அறிமுகம் கொடுக்கிறார்கள். பாபா சொல்றாரு, பாபாவோட நினைவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அந்த அளவுக்கு நினைவு இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? மத்தவங்களுக்கும் அந்த அறிமுகத்தை கொடுத்து
கொடுத்துனே இருப்பாங்க இல்லையா. பாபாவோட நினைவு இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடும், உலகாய வாழ்க்கையில அப்படியே போயிடுவாங்க கூட இருக்கவங்க கூட பேசிக்கிட்டு. ஆனா பாபாவோட நினைவு இருந்துச்சுன்னா அவங்க பாபா பத்தியே பேசுவாங்க, அந்த நினைவு யாத்திரையிலே இருப்பாங்க. நினைவு செய்யாதவர்கள் தேக அபிமானத்தில் இருப்பார்கள். இந்த நினைவு செய்யலைன்னா என்ன அர்த்தம், தேக அபிமானத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். அதன் பத்தின பேச்சுதான் நடக்கும். அவர்களால் பாபாவை நினைவு செய்யவும் முடியாது. ஏன்னா தேக அபிமானத்துல இருக்கிறதுனால பாபாவோட நினைவு வராது. பாபாவின் அறிமுகமும் அப்ப கொடுக்க முடியாது அவங்களுக்கு. நாம ஆத்மா சகோதர சகோதரர்கள் பாபா சொல்றாரு. நம்ம எல்லாம் ஆத்மாக்கள் தான், உருவ மட்டியில இருக்கிறோம். எல்லாமே சகோதர சகோதரர்கள். வீட்டில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம், நடிப்பு நடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம், வெவ்வேறு பாகங்களை நடிப்பதற்காக. முழு பாகமும் எப்படி நடிக்கப்படுகிறதுன்னு பாபா சொல்றாரு. முழு பாகம் ஃபுல் பார்ட்டி நம்ம எப்படி நடிக்கிறோம், இப்ப இதெல்லாம் உங்க புத்தியில இருக்கு. நம்ம எப்படி நடிச்சு வந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், எல்லாம் உங்க புத்தியில வந்துச்சு. யாருக்கு உறுதியான நிச்சயம் உள்ளதோ அவர்கள் இங்கே வந்து புத்துணர்ச்சி பெறுகிறார்கள் பாபா சொல்றாரு. இப்ப யாருக்கு வந்து இல்ல இந்த உறுதியான நிச்சயம் வந்துச்சோ அவங்க கண்டிப்பா எங்க வந்துருவாங்க, பாபா கிட்ட வந்துருவாங்க இல்லையா. வந்து என்ன பண்ணுவாங்க, ஏன்னா இந்த வாழ்க்கையில இருந்தா என்ன ஆகும், சுத்தமா நம்ம ஆத்மா பொலி விழுந்து போயிடும். ஆனா பாபா கிட்ட வந்தோம்னா அந்த ஆத்மா என்ன ஆகுது, புத்துணர்ச்சி அடையுது. இப்ப உறுதியான நிச்சயம் இருக்கவங்க எப்படியாவது தேடி பாபா கிட்ட வந்துருவாங்க. நீங்கள் ஆசிரியரோடு கூடவே இருக்க வேண்டும் என்பது போன்ற படிப்பல்ல. பாபா சொல்றாரு, இல்ல நீங்க ஸ்கூல்ல போயிட்டு ஆசிரியர் கூடயே இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் மாதிரி இது. பாபா சொல்றாரு நீங்க வீட்டுல இருந்து கூட படிக்கலாம் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. நீங்க ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும்னு கூட அந்த மாதிரி படிப்பு இல்ல, வீட்டுல இருந்தே கூட படிங்க, வீட்டுல இருந்து கூட படிக்க முடியும்ன்றாரு. ஒரு வாரம் மட்டும் நல்லபடியா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வாரம் 7 days கோர்ஸ் இருக்கு, அது மட்டும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த 7 days என்ன சொல்றாங்களோ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு இந்த பாபா முரளி வரும்போது இதனோட அர்த்தம் புரியும் நமக்கு, என்ன சொல்றாரு பாபா அப்படின்னுட்டு. அப்புறம் நீங்க வீட்டுல இருந்து கூட படிங்க. பிறகு பிராமணிகள் சிலரை 1 மாதத்தில், சிலரை 6 மாதங்களில், இன்னும் சிலரை 12 மாதங்களில் பின் அழைத்து வருகின்றனர். இந்த மாதிரி பிராமணிகள் வீட்டுல சொல்லி தராங்களே அந்த சகோதரிகள் என்ன பண்றாங்க, சில பேர் இங்க வந்துட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க 1 மாதத்துல, அப்புறம் 6 மாதம் கழிச்சு, இல்ல 12 மாதம் கழிச்சு திரும்ப இங்க கூட்டிட்டு வராங்க. பாபா சொல்கிறார், பாபா சொல்றாரு நிச்சயம் ஏற்பட்டது, மேலும் உடனே ஓடினார்கள். அவங்க வீட்டுக்கு போயிருந்தா கூட அவங்க திரும்ப வந்துடுறாங்க. 1 மாதத்துலயோ 6 மாசத்துலயோ 12 மாசத்துலயோ அவங்களால வராம இருக்க முடியாது. ஏன்னா அதுதான் நம்மளோட உண்மையான வீடு, அதுதான் உண்மையான நம்மளோட பரிவாரம். இப்ப பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் இப்போ யாரெல்லாம் பிராமண பரிவாரத்துல வராங்களோ அவங்களும் நம்ம கூட இருந்தவங்க, நம்மளாம் தேவி தேவதைகளா வாழ்ந்தவங்க. இன்னும் நம்ம எவ்வளவு பேரை பார்த்து நம்ம அறிமுகம் கொடுக்க போறோமோ அவங்களாம் நம்ம கூட வரப்போறவங்க. அதுலயே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்களேன். அப்படியே இதை நினைக்க நினைக்க அது ஒரு குஷி ஏற்படும். இப்ப நாம யாரெல்லாம் பாக்குறோம், யார்கிட்ட எல்லாம் பாபாவோட அறிமுகம் கொடுக்க போறோம் அப்படின்னா அவங்களாம் எந்த மூல முடுக்குல இருக்கிறாங்களோ சரி, எங்க வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அவங்களாம் யாரு, நம்ம கூட இருந்தவங்க. ஏன்னா நம்ம அறிமுகம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கூட அவங்க வரப்போறாங்க, நம்மளுடைய பரிவாரத்துல வரப்போறாங்க, தேவதை பரிவாரத்துல வரப்போறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. இன்னும் எங்கெங்க இருக்கிறாங்கன்னு கூட நம்ம யோசிக்கலாம், இன்னும் எங்கெங்கெல்லாம் இருந்து நம்ம பரிவாரத்துல வரப்போறாங்களோ அப்படின்னுட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சா கூட நம்மளுக்கு குஷி ஏற்படும். அதான் பாபா சொல்றாரு, உங்களுக்கு இந்த மாதிரி நிச்சயம் ஏற்பட்டுச்சுன்னா உடனே என்ன பண்றாங்க, வீட்டுல இருக்கவங்க உடனே ஓடினார்கள். யாரை தேடி ஓடுறாங்க, பாபா தேடி ஓடுவாங்க, வந்துருவாங்க பாபா கிட்ட அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ராக்கியும் கட்டிக்கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு வரது பெருசு கிடையாது, ராக்கி கூட நீங்க என்ன பண்ணிக்கணும், கட்டிக்கணும். எதுக்கு ராக்கி கட்டுறோம், நாங்க இனிமேட்டு விகாரத்துல போக மாட்டோம். ஏன் அப்படின்னா இப்ப இந்த ஒரு பிறவிலதான் பாபா வந்து சொல்றாரு. நம்மள இவ்வளவு நாள் சொன்னாரா, இத்தனை 63 ஜென்மமா பாபா சொன்னாரானா சொல்லவே இல்லை. இப்பதான் வந்தாரு. இப்ப வந்து இந்த கடைசி பிறவி இது மாதிரி முடிய போகுது, இந்த உலகம் அழிய போகுது, இது வந்து ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதது அப்படிலாம் பாபா சொல்லிட்டாரு. அப்ப இந்த ஒரு பிறவில இது நம்ம முக்காவாசி வாழ்க்கை கூட வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்பதான் சொல்றாரு குழந்தைங்களே, விகாரத்துல நம்ம போக மாட்டோம் அப்படின்னுட்டு, விகாரத்துல போக மாட்டோம் அப்படின்னுட்டு ராக்கி கட்டிக்கோங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபாவே கூறுகின்றார், குழந்தைகளே நீங்கள் நீர்விகாரியாக அவசியம் ஆக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அங்க ராஜ்யம் இருக்குதே, உங்களுக்கு பதவி இருக்குதே, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ணை மறக்க கூடாது இல்லையா. அதனால பாபா சொல்றாரு நீ நீர்விகாரியா அவசியம் ஆகணும் குழந்தைங்களேன்ட்டு நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. விகாரத்தில் போவீர்களானால் சம்பாதித்த வருமானம் நஷ்டமாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க விகாரத்துல போனீங்கன்னா என்ன ஆகும், நீங்க சம்பாதித்த வருமானம் வந்து நஷ்டமாயிடும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. பாருங்க, பாபா வந்து இதெல்லாம் புரிய வைக்கிறாரு. ஏன்னா நீங்க ஒண்ணும் தெரியாத நீங்க மட்டும் போயிட்டீங்கன்னா உங்க குடும்பம் அதெல்லாம் நிறைய இருக்கும், ஃபேமிலியில பிரச்சனைகள் வரும். பாபா தான் சொல்றாரு, அபலைகள் எல்லாம் நிறைய பேர் அடி வாங்குவாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு.
ஆனா என்ன ஆகும், அதுக்காக அவன் பயந்துகிட்டு நீங்க போயிட்டு, நீங்களாம் யாரு, நீங்க தைரியமான குழந்தைகள், நீங்களாம் வந்து துர்க்கைகள், அசுர குணத்தை அழித்தவங்க நீங்க, அப்பேற்பட்டவங்க. அப்புறம் என்ன ஆயிடும், விகாரத்துல போயிட்டீங்கன்னா சம்பாதித்த வருமானம் நஷ்டமாயிடும்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப வந்து சில பேர் வீட்டுல இருந்து எனக்கு கஷ்டமா இருக்குது, என்னால மாற முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாபா வந்து 5 விகாரங்களை சொல்றாரு. நம்மளுக்கு என்னன்னா சொல்றாரு, காமம், கோபம், பொறாமை, பற்று, இந்த அகங்காரம் எல்லாமே இருக்குது இல்லையா? இப்ப வந்து சில பேர் சொல்லுவாங்க, என்னால வந்து இந்த காமத்துல இருந்து வெளியில வர முடியல, ஏன்னா வந்து எங்க வீட்டுல இதனால பிரச்சனை வருது அப்படின்ட்டு கேக்குறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, மத்த 4 விகாரத்துல இருந்து நீங்க வெளில வர முடியும் தானே அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து இந்த பிரச்சனையாலதான் என்னால வர முடியல அப்படின்னு கேக்குறாங்கன்னா, சரி இந்த ஒரு பிரச்சனையை விடுங்க, மத்தது என்ன இருக்கு, கோபம், பொறாம, பேராசை, அந்த பற்று, அகங்காரம், இதெல்லாம் பிரச்சனை பண்ணின்னு தானே இருக்கிறாங்க. வீட்டு குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை வருதுன்னா அங்க என்ன இருக்குது, அகங்காரம், இந்த பற்று எல்லாம் இருக்குல்ல. அப்ப இது மட்டும் தான் பிரச்சனையா, மத்த நாளத்தையும் நீங்க இது விடுறதுக்கு தான் உங்களுக்கு கஷ்டமா, மத்த நாளத்தையும் உங்களுக்கு ஈஸியா விட்டுட்டீங்களான்னு பாபா கேக்குறாரு இப்ப நம்மள. அதனால இப்ப இதெல்லாம் ஒரு சாக்காவே நம்ம சொல்ல முடியாது. நம்மளுக்கு அந்த நிச்சய புத்தி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் பாபாட்ட விட்டு சரண்டர் ஆகணும், பாபா கிட்டே உதவி கேட்கணும் அப்படின்ட்டு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு நஷ்டம் வந்துடும், இது வியாபாரம் மாதிரிதான். பின்னாடி நம்ம ஒரு கல்பம் முழுசா நம்ம வந்து இது முழு கல்பத்துக்கான ஆஸ்தியை இப்பதான் எடுக்கிறோம். இந்த டைம்ல போயிட்டு அது இதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் செய்ய முடியாது. பாபா சொல்றாரு, வருமானம் வந்து நஷ்டமாயிடும், 100 மடங்கு தண்டனை ஆகிவிடும். அப்ப நம்ம இங்க இருந்து போகும்போது என்ன ஆயிடும், அப்ப 100 மடங்கு தண்டனை அங்க வந்து பச்சாதாபப்படும் இந்த விஷயங்களால. 63 பிறவிகளாக நீங்கள் மூழ்கி வந்திருக்கிறீர்கள் பாபா சொல்றாரு. 63 பிறவிகளா நீங்க என்ன வந்திருக்கீங்க, மூழ்கிட்டீங்க இல்ல. இப்போது சொல்கிறார், பவித்திரமாகுங்கள். இப்ப நீங்க பவித்திரமாகுங்கள். என்ன நினைவு செய்வீர்கள் ஆனால் உங்களுடைய பாவங்கள் பஸ்மமாயிடும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு என்ன நினைவு செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க பாவங்களும் பஸ்மமாயிடும், உங்களுக்கான வழியும் ஈஸியா கிடைக்கும் குடும்பத்துல கூடன்றார். ஆத்மா சகோதர சகோதரர் யாருடைய பேர் வடிவத்திலும் சிக்கி கொள்ள கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எல்லாமே சகோதர சகோதரர், யார் வடிவத்திலும் மாட்டிக்காதீங்க, எனக்கு இவங்களை பிடிச்சிருக்குது அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. யாராவது சரியாக படிப்பதில்லை, வகுப்பிற்கு சரியா வராதவர்கள் என்றால் சீக்கிரமாக அழைத்து வரக்கூடாதுன்றார் பாபா. சில பேர் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேறாங்க, இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவங்க எல்லாம் வந்து வகுப்பிற்கு கூட்டுன்னு வராதிங்க, சீக்கிரமா கூட்டு வராதிங்க அப்படின்றாரு. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வாயுமண்டலத்தை கெடுத்துருவாங்க. அதனால பாபா சொல்றாரு, ஒரு நாளிலும் கூட அவர்களது புத்தியில் பதிய முடியும் என்று பாபா சொல்றாரு. நம்ம குழந்தை, பாபாவுடைய குழந்தைங்க, நேரடி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, ஆஸ்தி அடைவறாங்க இருந்தாங்கன்னா, ஒரே நாள்ல கூட அவங்களுக்கு என்ன ஆயிடும், புத்தியில பதிஞ்சிடும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சில பேர் நம்மளே ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வரோம்ல, அந்த மாதிரி பாபா சொல்றாரு. என்றாலும் கூட புத்தி மூலமா புரிந்து கொண்டாலும் கூட தாரணையில் கொண்டு வரணும்னு பாபா சொல்றாரு. நீங்க வந்து நீங்க புத்தி மூலமா புரிஞ்சுட்டாலும் சரி, யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும், பிராக்டிக்கலா கொண்டு வாங்க. சும்மா தியரிட்டிக்கலா காதுல வாங்குறதோட இல்லாம பிராக்டிக்கலா நம்ம பாபா என்ன சொன்னாரு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்ற. பிராமணர்களாகிய நீங்கள் அனைவரையும் விட உயர்ந்தவர்கள்ன்ற. நீங்க தான் எல்லாரோட உயர்ந்தவர்கள், நீங்க உச்சி குடுமி அப்படி ஒரு பாட்டு நடிச்சிருக்கீங்க. அப்பப்ப இதை மனசுல வைங்கன்ற பாபா அடிக்கடி முரளியில சொல்லுவார். நீங்க எங்க இருக்கிறீங்க, சங்கம யுக புருஷோத்தம யுகத்துல இருக்கீங்க. உங்க ஆத்மா இங்க என்ன ஆயின்னு இருக்கு, புருஷ ஆயின்னு இருக்குது, தூய்மை ஆயின்னு இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க எல்லாரை விட உயர்ந்தவர்கள், அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க உயர்ந்தவர்கள், நீங்க வந்து ராயல், சாதாரணம் கிடையாது. நீங்க தாழ்ந்தவர்கள் கிடையாது. தாழ்ந்தவர்கள், தமோ பிரதானவர்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உங்களது கிடையாது. நீங்க உயர்ந்தவர்கள்ட்டு பாபா நமக்கு சொல்றாரு. இது உங்களது மிக உயர்ந்த குலம், நீங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள். அங்கே சத்சங்கம் முதலேயே எதுவும் நடைபெறாதுன்ட்டு பாபா சொல்றாரு. எங்க சத்தியுகத்துல இந்த மாதிரி சத் சங்கம் எல்லாம் ஒன்னா கூடி எதுவும் நடக்காது. சத் சங்கம் பக்தி மார்க்கத்தில் தான் நடைபெறும். ஏன்னா எல்லாரும் துக்கத்துல இருக்கிறாங்க, அதனால ஒன்னா சேர்ந்து அந்த 1 மணி நேரம் பக்தி பஜனை பண்ணும் போது அவங்களுக்கு அங்க குஷி கிடைக்குது, அவ்வளவுதான். அதுக்காக அது நடக்கும். அது வீட்டுக்கு போனா அது கூட இருக்காது, மறந்து போயிடும். நீங்கள் அறிவீர்கள், சத்தியமான சங்கம் அக்கறை கொண்டு சேர்க்கும். உங்களுக்கு தெரியும்ல, எப்பயுமே சொல்லுவாங்க இல்லையா, சத் சங்கம் நல்லவர்களுடைய சங்கத்துல இருந்தோம்னா நம்ம வந்து நல்ல கதிக்கு போவோம். அதாவது நம்மள வந்து இக்கரையில இருந்து அக்கறை கொண்டு போய் சேரும். ஆனா தீயவர்களோட வழியில இருந்தா என்ன ஆயிடுவோம், நம்ம ரொம்ப கீழே போயிடும், நம்மள தாழ்த்திடும், அதை நம்மள வந்து மேல ஏற விடாது. அதனால இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த சத்தியமான சங்கம் அக்கறை கொண்டு சேர்க்கும். அப்ப இந்த சத்தியத்தின் சங்கம் கிடைப்பது சத்தியுக ஸ்தாபனையின் போதுதான். இப்ப சத்தியுக ஸ்தாபனை எப்ப ஏற்படுதோ அப்பதான் இந்த சத்தியமான சங்கம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. இது யாருடைய புத்தியிலும் வரமாட்டேங்குது அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏனெனில் புத்திக்கு என்ன போட்டு வச்சுக்கிறாங்க, பூட்டு போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாருமே. இப்போது சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சத்தியத்தின் சங்கம் கிடைப்பதே புருஷோத்தம சங்கம யுகத்தில் பாபா சொல்றாரு. இந்த சங்கம் எங்க கிடைக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி சங்கம் எங்கேயா கிடைக்குமா, புருஷோத்தம சங்கம யுகத்தில் பாருங்க எப்பேற்பட்ட உங்களுக்கு அந்த பரிவாரம்.
எல்லாரும் இந்த பரிவாரத்துல இருக்கவங்க எல்லாம் பாருங்க, எல்லாரும் உலகத்துல எவ்வளவு பேர் வெளியில இருக்கிறாங்க, நம்ம கூட அறிமுகம் கொடுத்துருப்போம், நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த பரிவாரத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி எல்லாம் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டவங்க. ஆமா நான் தான் அது அப்படின்ட்டு அம்சோ சோகம்ட்டு நான் தான் தேவதையா வாழ்ந்தேன் அப்படின்னு இருக்கவங்க தானே உள்ள வந்திருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கணும்? உங்களுக்கு குஷி குஷியா இருக்கணும். பாபா சொல்றாரு, அந்த குருமார்களோ சங்கம் யுகத்தவர்கள் அல்ல. இந்த குருமார்கள் இந்த மாதிரி சங்கம் யுகத்தர் கிடையாது. அந்த என்னது அந்த துவாபர யுகத்தெல்லாம் பாபா எப்போது வருகிறாரோ குழந்தாய் குழந்தாய் என்று சொல்லி அழைக்கின்றார். பாபா நம்மள எப்படி கூப்பிடுறாரு? குழந்தாய் குழந்தாய்னு அன்பா கூப்பிடுறாரு. அந்த குழந்தாய்ன்றதுக்கே பாபா அப்படின்னு நம்ம போயிடுறோம். அந்த குருமார்களே நீங்கள் பாபா என்று அழைக்க மாட்டீர்கள் அப்படின்னு இந்த குருமார்களை நம்ம சொல்லுவோம்னா சொல்ல மாட்டோம். நம்ம இந்த பாபாவை தான் தேடி இருந்தோம். நம்மளோட அப்பாவை உண்மையான தந்தையை தான் நம்ம இவ்வளவு நாள் தேடி இருந்தோம். புத்திக்கு முற்றிலும் காட்ரேஜ் பூட்டு போட்டு பூட்டப்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு புத்தி பூட்டப்பட்டுடுச்சு. பாபா பூட்டை திறக்கின்றார். நம்ம புத்தி பூட்டப்பட்டுதான் இவ்வளவு நாள் இருந்துச்சு. பாபா நம்ம பூட்டை திறந்துட்டாரு. பாபாவை பாருங்கள் எவ்வளவு யுக்திகளை உருவாக்குகின்றார். பாபா பூட்டை துறக்கிறதுக்கு எவ்வளவு யுக்திகளை உருவாக்கி நம்மளை எப்படி எல்லாம் புரிய வைக்கிறாரு. மனிதர்கள் வைரம் போன்ற வாழ்க்கையை அமைத்து கொள்ளட்டும் என்று. அவங்க என்ன பாபா எதுக்காக இந்த மாதிரி யுக்தி எல்லாம் உருவாக்குறாரு? இந்த மனிதர்கள் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப தமோ பிரதானமா ஆயிட்டோம் நம்ம. அவங்க என்ன ஆகணும்? சதோ பிரதானமா வைரம் போன்ற வாழ்க்கைய அமைத்து கொள்ளட்டும் தானே பாபா எல்லாம் செய்யறாரு. பத்திரிகைகள் புத்தகம் முதலியவற்றை அச்சிட்டு கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் செய்யறாங்க இல்லையா? பத்திரிகைகள் புத்தகம் எல்லாம் அச்சிட்டு தான் இருக்காங்க. அநேகருக்கு நன்மை ஏற்படுமானால் அநேகரின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் தானே. இது உண்மைதானே? இப்ப நம்ம இந்த வாழ்க்கையில இல்லைன்னா நம்மளால எதையுமே தாங்க முடியாது. இது எப்படி நம்ம கீழே ஊழ்ந்தாலும் எழுந்து உட்கார்றோம் இல்லையா? இது எங்கேருந்து வரும்? இதுவே நம்ம பாபா குழந்தையா இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும் நமக்கு. அப்ப நம்ம புத்தியில என்ன இருக்குன்னா, நம்ம மத்தவங்களுக்கு சொல்லும் போது நான் பாபாவின் மூலம் இவ்வளவு நன்மை எனக்கு ஏற்பட்டுச்சு, நான் இவ்வளவு சுகம் அடைந்தேன், நான் எப்பயுமே பாபா என் கூட இருக்கிறாரு, என்னால இந்த பிறவி பெருங்கடலை தாண்டி போக முடியுது, அக்கறைக்கு என்னால போக முடியும். அப்ப இதே மாதிரிதான் மத்தவங்களுக்கும் கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற எண்ணம் தானே வருது. அப்ப அந்த மாதிரி யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க இந்த மாதிரி அப்பா நான் பாபாவோட குழந்தையாயிட்டேன், நான் இந்த மாதிரி ஆக போறேன்னு அவங்க குஷி குஷியா ஆகுறாங்க. அவங்களும் அப்படியே குஷியா இருக்கிறாங்க அப்படின்னா கோபியர்களோட கேளுங்க அதிந்திர சுகத்தை பத்தி தெரியும்னுட்டு. அந்த மாதிரி அதிந்திர சுகத்துல அனுபவிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம இந்த அறிமுகம் கொடுக்கும் போது அவங்க எல்லாரும் உலக வாழ்க்கையில ஒருத்தவங்க குஷி படுத்துதுன்னா என்ன செய்யணும்? அவங்க கேட்டதை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அது கூட என்ன ஆயிடும்? அந்த குஷி மறைஞ்சு போயிடும். இவ்வளவு விஷயம் செய்யணும். அந்த மாதிரி செய்யும் போதுதான் அவங்க நம்மளை பிடிக்கும். அவங்கள்ட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் ஒரு வீட்லயே நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இங்க பாபாவோட அறிமுகம் கொடுத்த பிறகு அப்பப்ப பாபாவோடைய இந்த யுக்தி மூலம் அவங்க எவ்வளவு அந்த குஷி குஷியா ஆகுறாங்க. ஒவ்வொரு நாளும் குஷி அடைகிறாங்க. ஒவ்வொரு நாளும் பாபா முரளியை கேட்டு அப்படியே மயங்கி அவங்க அந்த அதீந்திரிய சுகத்துல மிதக்குறாங்க. அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பாருங்க, சேர்த்துக்கிட்டே போவோம். நம்ம ஆத்மால அவ்வளவு ஆசீர்வாதங்கள் சேர்ந்துகிட்டே இருக்குது நமக்கு. அப்ப அந்த மாதிரி துக்கத்துல இருக்கவங்க இந்த மாதிரி ஜாலியா ஆடி பாடுறது, இந்த மாதிரி இந்த உலகத்துல ஏதாவது பண்ணி கொண்டு வர முடியுமா? யாருக்காவது ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவங்களை இந்த மாதிரி குஷி பார்த்த முடியுமானா கண்டிப்பா முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும் வராது. ஆனா பாபா நினைவுல அவங்க ஆடி பாடும் போது அதுதான் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. பாபா தான் சொல்றார், பிரஜைகளை உருவாக்கக்கூடிய புருஷார்த்தம் செய்ய வேண்டும். நீங்க உங்க பிரஜைகளை உருவாக்கணும். நீங்க சாதாரணமா நீங்க ராஜாவாக வேண்டாமா? பாபா கேக்குறாரு, நீங்க ராஜாவாகனா நீங்க ஒருத்தர் 2 பேருக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ஒருத்தர் 2 பேரும் உங்க ராஜ்யத்துல இருப்பாங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. அதுதான் பாபா கேக்குறாரு, நீங்க பிரஜைகளை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? நம்ம போய் மத்தவங்களுக்கு சொல்லணும். அது சொல்ல முடியலனாச்சும் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம அமிர்த வேலையில இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? எழுந்து நம்ம ஃபரிஸ்தா உடல்ல அப்படியே நம்மளை சுத்தி நம்ம இருக்கிற இடத்துல அந்த ஃபரிஸ்தா உடல்ல பறந்து போய் மற்ற ஆத்மாக்களை எழுப்பலாம். ஏன்னா காலையில எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல எழுப்பி எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கணும். நான் எழுப்பிட்டேன், இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் என் எழுத்தாப்புல நிக்கிறாங்க, என் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஆத்மாக்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பாபா வந்துட்டாரு, நம்ம ஆத்மா, நம்மளோட தந்தை பரமாத்மா அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஞானம் எல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம அவ்யக்த ஃபரிஸ்தாவை ஆயிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லும் போது ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கண்டிப்பா பாபா குழந்தையா ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி செஞ்சாலே நம்ம எத்தனை கிராமத்துக்கு போய் போய் நம்ம பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்க முடியும்? எப்படி? அமிர்த வேலையிலே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போதே அவங்களை நம்ம எழுப்பி நம்ம இந்த மாதிரி செய்ய முடியும்.
இப்படி கூட நம்ம வந்து பிரஜைகளை உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்ய செய்ய அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபரிஸ்தா, இந்த மாதிரி ஒரு தேவதை மாதிரி ஒரு ஃபரிஸ்தா வந்தாங்க, எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க, அந்த மாதிரி காட்சி எல்லாம் ஏற்படும் பாபா வந்து நமக்கு அவ்யக்த பாப்தாதா வந்து சொல்லியிருக்கிறாரு, அவ்யக்த முரளில இந்த மாதிரிலாம். ஆனா இதெல்லாம் நம்ம செய்யணும். ஏன்னா என்னால போய் நிறைய பேருக்கு வந்து கொடுக்க முடியல. நான் ஒரு ராஜ்யம் ஆளணும், அப்ப வந்து எனக்கு பிரஜைகள் நிறைய தயாராகணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்ய செய்ய நம்மளுக்கு பிரஜைகள் வந்து நிறைய உருவாகிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி புருஷார்த்தம் செய்யணும். தன்னை பந்தனங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ள வேண்டும் பாபா சொல்றாரு. முதல்ல உங்க பந்தனங்கள், ஏன்னா பந்தனங்கள்ல நம்ம மாட்டி நின்றோம்னா பாபாவோட நினைவு வராது. அதுதான் பாபா சொல்றாரு. அதனால எல்லாரையும் கூட்டிட்டு போய் பாபாட்ட ஒப்படைச்சிட்டு ஃப்ரீ ஆயிடுங்கன்றாரு. சரீர நிர்வாகத்திற்காக வேலை அவசியம் செய்யதானே வேணும். அப்ப நம்ம வீட்டுல உட்காந்து சும்மா நான் பாபாவை நினைச்சிட்டு இருக்கேன்னா யாருக்கு நமக்கு யார் சோறு போடுவாங்க? பாபா சொல்றாரு, உலகம் அழியிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும். ஈஸ்வரிய சேவை இருப்பது காலை மற்றும் மாலையில் மட்டும்தான். பாபா சொல்றாரு, உங்களுக்கு ஈஸ்வரிய சேவை காலையிலயும் மாலையில மட்டும்தான் இருக்குது. அச்சமயம் அனைவருக்கும் நேரம் கிடையாது. எல்லாருக்கும் இந்த டைம் இல்லைன்னே கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்கும். யாருடன் நீங்க லௌகிக வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கு அறிமுகம் கொடுத்து கொண்டே இருங்கள். லௌகிகத்துல போய் நீங்க வேலை செய்றீங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் கூட நீங்க அறிமுகம் கொடுங்க. நீங்க அந்த அளவுக்கு சக்திசாலியா இருந்தா அவங்க மாறுவாங்க. உங்களுக்கு 2 தந்தையர் உள்ளனர் எப்படின்னு சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் 2 தந்தையர் இருக்காங்க. ஒருத்தவங்க லௌகிக தந்தை, அனைவருக்கும் தனியாக உள்ளனர். லௌகிக தந்தைன்னா இந்த உடலோட அப்பா, எல்லாருக்கும் தனித்தனியா இருக்கிறாங்க. ஆனா பரலோகிக தந்தை எல்லாருக்கும் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்லணும். பாபா சொல்றார், லௌகிக தந்தை இந்த சரீரத்துக்கான தந்தை, அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சரீரத்துக்கான தந்தை இருக்காங்க. ஆனா பரலோகிக தந்தை வந்து நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் தான். நம்ம எல்லாரும் சகோதர சகோதரர்கள்ட்டு புரிய வைங்க. அவர் மிக உயர்ந்தவர் அப்படின்ட்டு சொல்லுங்க. பாபா சொல்கிறார், எனக்கும் கூட இந்நாடகத்தில் பங்கு உள்ளது. நீங்க நாடகத்தை நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, எனக்கு கூட பாட்டு இருக்குது. இப்போது குழந்தைகளாக நீங்கள் எனது அறிமுகத்தை அறிந்து கொண்டு விட்டீர்கள். நீங்க என்னோட அறிமுகத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆத்மாவையும் கூட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அவரையும் பரமாத்மாவையும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஆத்மா பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மாவை பத்தி சொல்கிறார்கள், பூர்வ மத்தியில் ஜொலிக்கின்றது விசித்திர நட்சத்திரம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது அழியாத ஆசனம் கூட. அந்த ஆசனம் அழிஞ்சிடுமா? அழியாத ஆசனத்துல அது இருக்கு. ஆத்மாவை ஒருபோதும் காலன் விழுங்குவதில்லை. பாபா சொல்வாரு, ஆத்மா அழிவற்றது. அதைய கத்தியை கொண்டு வெட்ட முடியாது, நெருப்பை கொண்டு எரிக்க முடியாது, தண்ணியால அதை அடிச்சு தள்ள எதுவுமே பண்ண மூழ்கடிக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஆத்மா அழிவற்றது. அப்ப யாரோ போயிட்டாங்க அப்படின்னா யாரும் போகல, இங்கேதான் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. அதான் பாபா சொல்றாரு, யாருமே அழிக்க முடியாது, யாருமே இங்க இருந்து போக முடியாது, யாருமே ஆத்மாவே காலன் விழுங்காது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அது அழுக்காகவும் தூய்மையாக மட்டும் ஆகின்றது. ஆனா என்ன ஆகுது? அழுக்காகவும் தூய்மையாகவும் தான் மாறிடுச்சு. ஆத்மாவின் ஆசனம் அழகா இருப்பதும் புருவ மத்தியில் தான் பாபா சொல்றார். ஆத்மாவோட ஆசனம் அழகா இருக்குது. இப்ப மத்த ஆசனங்கள்லாம் கீழே இறக்கிடுவாங்க மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி அவங்கவுங்க ஆட்சி செய்யும் போது. ஆனா இது அழிவற்ற ஆசனம் புருவ மத்தின்னு பாபா சொல்றாரு. திலகத்தின் அடையாளமும் இங்கதான் தருகின்றன பாபா சொல்றாரு. அதனாலதான் இங்க திலகத்தை வைக்கிறீங்க. எதுக்கு அந்த அடையாளம் தராங்கன்னா நீங்க அங்க இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றாரு. பாபா சொல்கிறார், உங்களுக்கு நீங்கள் ராஜ திலகம் அணிவித்துக் கொள்வதற்கு தகுதி உள்ளவராக ஆகுங்கள். நீங்க ஆத்மாக்கள், நீங்க ராஜ திலகம் உங்க நெத்தியில வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுதி உள்ளவரா ஆயிடுங்க. நாம் அனைவரும் ராஜ திலகம் அணிவிப்பேன் என்பதில்லை. நான் வந்து எல்லாருக்கும் ராஜ திலகம் அணிவிப்பேன் என்பதெல்லாம் கிடையாது. பாபா வந்து இதெல்லாம் செய்வார்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு அணிவித்துக் கொள்ளுங்கன்ற, நீங்க தான் உங்களுக்கு அணிவிச்சுக்கணும் பாபா சொல்றாரு. பாபா அறிவார் யார் அதிக சேவை செய்கிறார்கள் என்று பத்திரிகைகளும் கூட படைப்புகள் மிக நன்கு வருகின்றன பாபா சொல்றாரு. இந்த மாதிரி பத்திரிகையில கூட வருதான் யார் அதிக சேவை செய்கிறார்கள் என்று மிக நன்கு வருகின்றன. ஏன்னா அவங்களுடைய பத்திரிகைகள் படைப்புகள்ல கூட நல்லா வருதான். ஏன்னா அவங்களோட படைப்புகள் அவ்வளவு நல்லா இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் பாபாவோட ஞானத்தை வந்து என்ன பண்றாங்க, இந்த பத்திரிகையில கொண்டு வர்றாங்க, அவங்களுடைய படைப்புகள் இதெல்லாம். அதோடு கூட யோகத்தின் முயற்சியும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீங்க பத்திரிகைகள்ல உங்களோட படைப்பெல்லாம் கொண்டு வரீங்கல்ல, அதன் மூலம் நீங்க என்ன பண்ணுங்க, யோக முயற்சியும் செய்யுங்க. ஏன்னா அதன் மூலம் தான் உங்களுடைய விகர்மங்கள் என்ன ஆகும், விநாசமாகும். பாபா நினைச்சாதான் உங்களுடைய விகர்மங்கள் விநாசமாகும். நாளுக்கு நாள் நீங்க நல்ல ராஜயோகி ஆகிவிடுவீர்கள். அதாவது நீங்க நாளுக்கு நாள் என்ன ஆயிடுவீங்கன்னா நல்ல ராஜயோகி ஆயிடுவீங்க. ராஜா ஆகிற யோகி, சாதாரண யோகி கிடையாது, நீங்க ராஜாவா ஆக போறீங்க. அந்த மாதிரி யோகி ஆயிடுவீங்க. ஆனா எப்படி இருக்கும்னா, இப்போது சரீரம் விட்டு போவது போல உணர்வீங்க. இப்ப உங்களுக்கு சரீரத்துல இல்ல, நான் அதை விட்டே போயிட்டேன் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு விஷயில இருப்பீங்கன்ட்டு, நாம் போய் விடுகின்றோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. சாந்தி பாபா சொல்றாங்க, குழந்தைகள் வந்து சூட்சும வதனம் வரை செல்கின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு.
இப்போ வந்து நம்ம யோகா பண்ணும்போது சூட்சும வதனம் வரை புத்தியால குழந்தைகள் போறாங்கன்னு சொல்றாரு பாபா. மூலவதனத்தையும் கூட நன்கு அறிந்து கொண்டுள்ளனர். இப்ப குழந்தைகள் வந்து புத்தி மூலமா மூலவதனத்தை கூட நல்லா தெரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. அது ஆத்மாக்களாகிய நமது வீடு. அது வந்து ஆத்மாக்களாகிய நமது வீடு தான் அந்த மூலவதனம், சாந்தி தாமம். அங்கதான் நம்ம இருந்தோம். அது புள்ளி புள்ளியா இருப்போம் நம்ம. ரொம்ப லேசான ஆத்மாக்கள், நட்சத்திரம் போன்றுதான் இருக்கும். அங்கதான் எல்லாருமே நம்ம வசிச்சோம். ஆத்மாக்கள் ஆகிய நம்முடைய வீடுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. மனிதர்கள் சாந்தி தாமத்திற்காகவே பக்தி செய்கின்றனர். இந்த மனிதர்கள் எதுக்காக பக்தி செய்யறாங்கனாலே முக்தி அடையறதுக்காக தான். அதாவது நான் இந்த நடிப்புல இருந்து விடுபட்டு, இந்த உடல்ல இருந்து விடுபட்டு நான் எங்கேயாவது அமைதியா போயிடணும், எங்க நிம்மதி கிடைக்கணும்னுவாங்க. அதுக்குதான் நான் பக்தி செய்யறேன்னு சொல்லுவாங்க. அதனால சாந்தி தாமத்திற்காக தான் அவங்க பக்தியை செய்யறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சுகதாமத்தை பற்றியோ அவர்களுக்கு தெரியவே செய்யாது. மனிதர்களுக்கு அங்க சுகதாமம் ஒண்ணு இருக்குது, சொர்க்கம் ஒண்ணு இருக்குதுன்றது அவங்களுக்கு தெரியவே செய்யாது சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கத்திற்கு செல்வதற்கான படிப்பை பாபாவை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர இயலாது. பாருங்க, இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறதுக்கான அந்த படிப்பு படிக்கணும், அந்த படிப்பு வந்து கடவுளே சொல்லி தராருன்றது யாருக்குமே தெரியாது சொல்லி பாபா சொல்றாரு. யாராலையும் கற்றுத்தர இயலாது சொல்லி பாபா சொல்றாங்க. இது இல்லற மார்க்கமாகும். இது வந்து இப்ப இல்லற மார்க்கம். நம்ம வீட்டிலேயே இருந்துகிட்டு கணவன் மனைவி ஒண்ணா இருந்தே நம்ம இந்த கல்வியை கத்துக்கலாம். இது இல்லற மார்க்கம் சொல்லி பாபா சொல்றாரு. இல்லறத்தில் உள்ள இருவருமே முக்தி தாம் செல்ல வேண்டும். 2 பேருமே நம்ம இல்லறத்துல இருந்துகிட்டே முக்தி தாமத்திற்கு செல்லணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் தலைகீழான வழியை சொல்கிறார்கள். வெளியில இருக்கிற நிறைய சத்சங்கெல்லாம் தலைகீழான வழியை தான் சொல்றாங்க. யாருமே செல்வதில்லை. ஆனா யாருமே வந்து மோட்சம் அடைஞ்சிட்டேன், முக்தி அடைஞ்சிட்டேன், ஜோதியோட ஜோதி கலந்துட்டேன்னா யாருமே போகல சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருமே கடைசியில் பாபா தான் வந்து அழைத்து செல்வார் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, எல்லாரும் போயிட்டாங்கன்னா இப்ப உலகத்துல இந்த ஜனத்தொகை கம்மியா இருந்திருக்கணும்ல. 800 கோடி இருக்க இருக்க நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு தான் போகுது. குழந்தைகள் அதிகமா பிறந்துட்டு இருக்காங்க. இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் ரெண்டுமே எப்படி சமமா தான் ஆயிட்டு இருக்குது இல்லையா? பிறக்கிறவங்களாம் திரும்ப பிறக்குறாங்க. பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் கம்மியான மாதிரியே இல்லை. அப்ப வந்து வந்தவங்க யாருமே போல, ஆத்மாக்கள் யாருமே போலன்றது நல்லா தெரியுது. அதான் பாபா சொல்றாரு, எல்லாருமே கடைசியாதான் வந்து பாபா அழைத்து செல்வார் சொல்லி பாபா சொல்றாரு. இது அவரது கடமையாகும். பாருங்க, இது பாபாவுடைய கடமை. கடைசியா வந்து அவர் கூட்டு போவார். சிலர் நன்றாக படித்து ராஜ்ய பாகியத்தை அடைகின்றனர். சிலர் நல்லா படிக்கிறாங்க, முரளியை நல்லா படிச்சு தாரணை செய்யறாங்க, ஞான சிந்தனை பண்றாங்க, சேவையும் பண்றாங்க. அதனால ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. மற்ற அனைவரும் எப்படி படிப்பார்கள்? அவர்கள் எப்படி நம்பர்வார் வருகிறார்களோ அது போல நம்பர்வார் போவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றவங்க எப்படி படிக்கிறாங்களோ, எப்படி நம்பர் வார் வராங்களோ அந்த மாதிரி போவாங்க நம்பர் வார் சொல்லி பாபா சொல்றாரு. இவ்விஷயங்களில் அதிகமாக நேரத்தை வீணாக்காதீர்கள். மற்றவங்கள பாக்குறத விட்டுடுங்க. இவங்க என்ன பதவி அடைவாங்க, அவங்க என்ன பதவி அடைவாங்க, இவங்க என்ன சேவையை பண்றது இல்லை, இப்படிலாம் அதெல்லாம் நேரத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் சொல்கிறீர்கள் பாபாவை நினைவு செய்வதற்கும் கூட நேரம் கிடைப்பதில்லை என்று. பாபா சொல்றாரு பாருங்க, பாபா உங்களை நினைக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்க, பிறகு இதில் ஏன் நேரத்தை வீணாக்குகிறீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் எதுக்கு உட்காந்து இந்த மாதிரி ஞான சிந்தனை எல்லாம் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்றீங்க? ஞான சிந்தனை பண்ணா கூட பரவாயில்ல, இந்த வேஸ்ட் சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க. இவங்க என்ன பதவி அடைவாங்க, அவங்க என்ன பதவி அடைவாங்க, இதெல்லாம் வந்து நம்ம டைம் வேஸ்ட்ன்னு சொல்றாரு பாபா. பாபா நினைவு செய்வதற்கு நேரம் இல்லைன்றீங்க, இதுக்கு நேரம் இருக்குதான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இதுவோ நிச்சயம், எல்லையற்ற தந்தை ஆசிரியர் குருவாகவும் இருக்கிறார். பாருங்க, நிச்சயமா எல்லையற்ற தந்தை ஆசிரியராகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு. பிறகு வேறு யாரையும் நினைவு செய்ய தேவையில்லை சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் அறிவீர்கள், கல்பத்திற்கு முன்பும் கூட ஸ்ரீமத் படி சென்று பாவனமாகி இருந்தோம். நம்ம கல்பத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரிதான் ஸ்ரீமத் படி நம்ம நடந்து தூய்மையா இருந்தோன்ட்டு நமக்கு தெரியும்னு சொல்றாரு. அடிக்கடி சக்கரத்தையும் சுற்றி கொண்டே இருங்கள். உங்கள் பெயரே சுயதர்ஷன சக்கரதாரி. நீர் இறைப்பதற்காக கயிற்றில் கட்டப்பட்ட கமலை சக்கரம் போல. நீர் இறைக்கும் போது ஒரு சக்கரம் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம சுயதர்ஷன சக்கரதாரியா நம்ம ஆத்மா நம்ம எடுத்து வந்த பிறவியை திரும்ப திரும்ப நினைவு செய்யணும். ஆதியில நான் எப்படி இருந்தேன், மத்தியத்துல எப்படி இருந்தேன், இப்ப கடைசியில எப்படி ஆயிட்டேன், திரும்ப நான் பரிசாவாயி எப்படி போக போறேன். அந்த சுயதர்ஷன சக்கரத்தை சுத்திக்கிட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞான கடலிலிருந்து உங்களை நிறைத்துக் கொள்வதில் தாமதமாகாது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க சுயதர்ஷன சக்கரத்தை சுத்தினீங்கன்னா அந்த நீர் இறைக்கிற நீர் நிரம்புது இல்லையா, அந்த மாதிரி உங்க புத்தியில இந்த ஞான கடல்ல இருந்து நீங்க நிறைச்சி கொள்றதுல தாமதமே ஆகாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் காலி ஆவதில் தான் தாமதமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. ஞானம் அவ்வளோ சேரும். நீங்க சுயதர்ஷன சக்கரத்தை சுத்தினீங்கன்னா அவ்வளோ வந்து உங்களுக்குள்ளார புத்தியில அவ்வளோ ஞான கடல்ல இருந்து உங்களால எவ்வளோ நிறைச்சிக்க முடியும்.
காலியாவதில் தாமதமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள். ஏனென்றால் கல்பத்திற்கு பின் வந்து சந்தித்திருக்கிறீர்கள். பாருங்க, 5000 வருஷம் முன்னாடி காணாம போனீங்க நீங்க, உங்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப கல்பத்துக்கு பின்னாடி வந்து இப்ப சந்திச்சிருக்கீங்கன்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் போன கல்பத்துல உங்களை நான் சந்திச்சேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பக்கா உறுதியான நிச்சயம் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் 84 பிறவிகளுக்கு பின் மீண்டும் வந்து பாபாவுடன் சந்தித்திருக்கிறோம். பாருங்க, 84 பிறவி முடிஞ்சிச்சு. இப்ப பாபாட்ட திரும்ப நம்ம சேர்ந்திருக்கிறோம். பாபா சொல்கிறார், யார் முதலில் பக்தி செய்திருக்கிறார்களோ, முத யார் பக்தியில உருகி உருகி கடவுளை தேடி தேடி அலைஞ்சாங்களோ அவர்கள் தான் முதலில் ஞானத்தை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக ஆகியிருக்கிறார்கள். அவங்களதான் பாபா தேர்ந்தெடுத்து முதல்ல ஞானம் கொடுக்குறாரு. அவங்கதான் தகுதியுள்ளவரா ஆகியிருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. வரிசை கிரமமா அப்படியே பாபா தேர்ந்தெடுத்துட்டே வர்றாரு. ஆனா பக்தி முடியணும், பக்தி முடிஞ்சாதான் ஞானம் கிடைக்கும்னு சொல்றாரு பாபா. ஏனென்றால் பக்தியின் பலன் வேண்டும், கண்டிப்பா பக்தியோட பலன் வந்தே ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆகவே சதா தன்னுடைய பலன் அல்லது ஆஸ்தியை நினைவு செய்து கொண்டே இருங்கள். பலன் என்ற சொல் கூட பக்தி மார்க்கத்தினுடையது, அதனால ஆஸ்தின்னு சொல்றதுதான் சரியானது சொல்றாரு. இப்ப பக்தியோட பலன் தான் நமக்கு இந்த ஆஸ்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதன் மூலம் ஆஸ்தி கிடைக்கிறது. ஒண்ணு செய்யணும், பாபா நினைச்சாலே போதும், நமக்கு ஆஸ்தி கிடைத்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. வேற எந்த ஒரு உபாயமும் இல்லை. வேற எதுவுமே பாபா இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டா வேற எதுவுமே இல்லை. குழந்தை என்ன நினைக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்ன நினைச்சாலே உங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சுன்னு சொல்லி சொல்றாரு. பாபா சொல்றாரு, பாரதத்தின் பழமையான யோகம் புகழ் பெற்றதாகும். இந்த ராஜ யோகம் தான் பழமையான யோகம். இது யாருக்குமே தெரியாது. இந்த கலியுகம், இந்த பழைய உலகத்துல இத்து போன உடல்ல பாபா வந்து இந்த பழமையான யோகத்தை கத்து கொடுக்குறாரு. இதைதான் புராதன யோகம்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த பழமையான யோகம் தான் புகழ் பெற்றதா இருக்குது. அது ஏன்னா சிவனே வந்து சொல்லி கொடுத்த யோகம், அதனாலதான் இது புகழ்பெற்ற யோகம் சொல்லி பாபா சொல்றாரு. அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் பாரதத்தின் பழைய யோகம் கற்றுக்கொள்கிறோம். அவங்க நினைச்சுக்கிறாங்க அந்த சாதாரணமா அந்த அஷ்டாங்க யோகம் அதெல்லாம் செய்வாங்கல்ல, ஆத்ம உணர்வை எழுப்புறது, அந்த மூச்சு பயிற்சி செய்யறது, அஷ்டங்களை அந்த உடம்புல இருக்கிற தனித்தனியா அங்கங்கள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு வைக்கிறது, இதெல்லாம் வந்து பழமையான யோகம்னு நினைச்சுக்கிறாங்க. பாபா சொல்கிறார், அவர்கள் டிராமாவின் படி அடயோகி ஆகி விடுகிறார்கள். அவங்களுடைய பார்ட்டே அதுதான், டிராமால அவங்க அடயோகி ஆயிடுறாங்க. ராஜயோகத்தை இப்போது நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். ஏனென்றால் இப்போது சங்கமேகம். பாபா சொல்றாரு, சங்கமேகத்துல பாபா வரும்போது நம்ம ராஜயோகத்தை நம்ம கத்துக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களின் தர்மம் வேறு, அவங்க சந்நியாச தர்மம். அவர்கள் குரு வைத்து கொள்ளக்கூடாது, ஏன்னா அவங்களே குரு ஆயிடுவாங்க. அவங்க நிறைய பேர் மனிதர்களுக்கு அவங்க குருவாயிடுறாங்க, அதனால அவங்க குரு வைத்து கொள்ளக்கூடாது. ஆனால் டிராமாவின் படி இது போல மறுபடியும் நிச்சயமாக செய்வார்கள். பாருங்க, அடுத்த கல்பத்திலையும் இது டிராமா படி அவங்க அப்படியேதான் ஆவாங்க. திரும்ப அவங்க சன்னியாசியா தான் ஆவாங்க. திரும்ப அஷ்டாங்க ஹடயோகம் தான் அவங்க பண்ணுவாங்க, பயிற்சி செய்வாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குழந்தைகளாகி நீங்கள் இப்போது நேர்மையானவர்களாக ஆக வேண்டும். இப்ப குழந்தைகள் பாபா சொல்றாரு, நீங்க எல்லாரும் நேர்மையானவர்களா சத்தியமானவர்களா ஆகணும்னு சொல்றாரு. தர்மத்தில் தான் சக்தி உள்ளது. உங்களுடைய சுய தர்மத்தை நீங்க புரிஞ்சுக்கும் போது தான் நீங்க சக்தி உள்ளவர்களா மாறுவீங்க. தர்மத்தில் தான் சக்தி உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. உங்களை நான் தேவதை ஆக்குகிறேன். பாருங்க, பாபா வந்து நம்மளை எப்படி ஆக்கிட்டு போனார். நம்மளோட தர்மமே ஆதி சனாதன தேவதா தர்மம். நம்ம தர்மத்தையே மறந்து போயிட்டோம். பாருங்க, அந்த தர்மத்துலதான் சக்தி இருந்தது, கடைசியில அந்த தர்மத்தையே நம்ம மறந்துட்டோம். இந்த தர்மம் மிகுந்த சுகம் தரக்கூடியதாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எந்த தர்மமும் இந்த அளவுக்கு சுகம் தரக்கூடியது கிடையாது. நம்மளுடைய தர்மம் தான் மிகவும் சுகம் தரக்கூடிய தர்மம். பாருங்க, எல்லாருமே அவ்வளவு ஒத்துமையா சுகமா வாழ்ந்த தர்மம் அது. எனது சக்தியும் என்னிடம் யோகம் வைப்பவர்களுக்கே கிடைக்கின்றது. பாபா சொல்றாரு, பாருங்க, யார் என்கிட்ட யோகம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய சக்தி கிடைச்சிட்டே இருக்கு சொல்றாரு பாபா. ஆக பாபா தானே ஸ்தாபனை செய்கிற இந்த தர்மத்தில் மிகுந்த சக்தி உள்ளது. பாருங்க, இறைவனே வந்து ஸ்தாபனை பண்ற இந்த தர்மத்துலதான் நிறைய சக்தி இருக்குது சொல்றாரு பாபா. பிரம்மா பாபா உடல்ல வந்து ஸ்தாபனை பண்ணிட்டு போனாரு. இருந்தாலும் பாபாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் கூட படல. பாருங்க, அவ்வளோ அவரை கத்தியாலே குத்த வந்தாங்க, ஆனாலும் யாராலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா பாபாவுக்கு அவ்வளோ சக்தி இருந்தது. சிவபாபாட்ட வந்து சக்தி வாங்கினாரு, சக்திசாலியா இருந்தாரு. அதனாலதான் இந்த தர்மத்துல மிகுந்த சக்தி இருக்குது சொல்லி பாபா சொல்றாரு. நமக்கு கூட எதுவுமே ஆகாது, ஏன்னா நமக்கு அவ்வளோ சக்தி எல்லாருக்குமே வரிசை கிரமமா நிறையுது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானன் ஆகி விடுகிறீர்கள். பாபா சொல்றாரு, இப்ப நீங்க முழு உலகத்துக்குமே இப்ப எஜமானா ஆயிடுறீங்க. பாபா இந்த தர்மத்திற்கு மகிமை செய்கின்றார், இதில் மிகுந்த சக்தி உள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. சர்வ சக்திவான் பாபாவிடமிருந்து சக்தி அநேகருக்கு கிடைக்கின்றது. இப்ப சர்வ சக்திவான் சிவன் வந்துட்டாரு பாபா, அவர்கிட்ட இருந்து எல்லாருக்குமே அநேகருக்கு கிடைக்குது சக்தி. ஏன்னா யோகா பண்றாங்க, அவங்களுக்கு சக்தி கிடைக்குது, கரண்ட் கிடைக்குது, ஆத்மா வந்து
பிரகாசமாயிடுது. உண்மையில் சக்தி அனைவருக்குமே கிடைக்கின்றது. பாபா சொல்றாரு பாருங்க, உண்மையிலுமே இங்க வர்றவங்க எல்லாருக்குமே சக்தி கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாரு. சர்வ சக்திகளும் கிடைச்சிட்டு இருக்குது அவங்களுக்கு. ஆனால் நம்பர் வாரா வந்திருக்கிறாங்க, அதனால நம்பர் வாரா முயற்சி பண்றாங்க, நம்பர் வாரா சக்தி கிடைக்குது சொல்லி பாபா சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு சக்தி வேண்டுமோ பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்பதான் டைம், எவ்வளவு முடியுமோ என்கிட்ட சக்தி வாங்கிக்கங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு தெய்வீக குணங்களின் பாடமும் கூடவே வேண்டும் பாபா சொல்றாரு. அதுக்கப்புறம் தெய்வீக குணங்களோட பாடமும் கண்டிப்பா அதையும் நீங்க தாரணை செய்யணும். சக்தியோட சேர்த்து தெய்வீக குணங்களும் இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாது. பாருங்க பாபா சொல்றாரு, யாருக்கும் நம்ம மூலமா தொந்தரவு ஏற்படக்கூடாது, துக்கம் கொடுக்காதீர்கள். இவர் ஒருபோதும் யாரிடமும் தவறான சொற்களை பேசுவதில்லை. பிரம்மா பாபா கூட யார்கிட்டையும் தவறான சொற்களை பேசுவதில்லை. நான் நான் எத்தகைய கர்மம் செய்கிறேனோ அதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் என்பதை அறிந்திருக்கிறார். பிரம்மா பாபா பாருங்க, அவர்தான் ஃபர்ஸ்ட், அவர்தான் ஆதாம் இல்லையா, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். அவரை பார்த்துதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவர் அதுல வந்து ரொம்ப ஸ்டெடியா இருந்தாரு. நான் எதை செய்யறேனோ அதை பார்த்து எல்லாரும் செய்வாங்க, அதனால நான் வந்து விதைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும்ட்டு அவரோட கர்மத்துல ஜாக்கிரதையா இருந்தாரு. அது மாதிரி பாபா சொல்றாங்க, அசுர குணங்களில் இருந்து தெய்வீக குணங்களுக்கு வர வேண்டும். அது மாதிரி நம்ம ஒருவரும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். நம்ம பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அசுர குணங்களில் இருந்து கூட தெய்வீக குணங்களுக்கு நீங்க இப்ப மாறணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். அடிக்கடி சோதிங்க, இன்னைக்கு நான் யாருக்காவது எண்ணம் சொல் செயலால துக்கம் கொடுத்தனான்ட்டு யோசிச்சு பாருங்க. நைட் ஏதும்போது தர்பார் கூட்டுங்க, நைட்டு பாபாக்கு லெட்டர் எழுதும்போது தர்பார் கூட்டுங்க. நான் எண்ணம் சொல் செயலால ஏதாவது பண்ணனா, யாருக்காவது துக்கம் ஏற்பட்டுச்சா, நமக்கு தெரியாமலே கூட நடக்கும், அதெல்லாம் பாபா வந்து செக் பண்ணுங்கன்றாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்காதவர்கள் என்று யாருமே இல்லை சொல்றாரு பாருங்க பாபா. மேல இருந்து பார்த்துட்டு சொல்றாரு, யாருக்கும் துக்கம் கொடுக்காதவங்கன்னு யாருமே இல்லை. ஏதாவது தவறுகள் அவசியம் நடக்கத்தான் செய்கின்றன. கண்டிப்பா ஏதேதோ தவறு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. அதாவது செயல்ல வரலைன்னா கூட எண்ணத்துல ஏதாவது ஓடுது, யாரை பத்தியாவது திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது பாபா சொல்றாருல, அவரை நினைக்காம வேற யாரையா நினைச்சா கூட அது கூட விகாரம் பண்ணிடுறாரு பாபா. அதுதான் ஏதாவது தவறுகள் அவசியம் நடக்கத்தான் செய்கின்றன சொல்லி பாபா சொல்றாரு. மனம் சொல் செயலால் யாருக்குமே துக்கம் கொடுக்காத அந்த நிலை கடைசியில் தான் வரும் சொல்லி பாபா சொல்றாரு. வேற எண்ணம் சொல் செயலால யாருக்குமே துக்கம் கொடுக்காத அந்த நிலை கடைசியில கர்மாதீத நிலை அடைவோம் நம்ம, அப்பதான் வரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இச்சமயம் நாம் முயற்சி செய்கிற நிலையில் இருக்கின்றோம். இப்ப நம்ம எல்லாருமே நம்மளால முடிஞ்ச முயற்சி பாபா சொல்லிட்டாரு, நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். சத்குருவோடைய ஆணை அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒவ்வொரு விஷயமும் நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தான் நடைபெறுகின்றது. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்பர்வார் நடைபெறுது. இவங்க ஏன் அப்படி இருக்காங்க, அவங்க ஏன் முயற்சி பண்ணல அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா எல்லாருமே நம்பர்வார் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அனைவருமே சுகத்திற்காகத்தான் புருஷார்த்தம் செய்கிறார்கள். எல்லாருமே அவங்கவுங்க சுகம் அடையணும், சொர்க்கத்துக்கு வரணும்னு தான் முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றாரு பாபா. ஆனால் பாபாவை தவிர வேறு யாருமே சுகம் கொடுக்க முடியாது. பாபா சொல்றாரு பாருங்க, ஒரு பாபாவை தவிர வேற யாருமே, எந்த மனிதர்களோ நமக்கு சுகம் கொடுக்க முடியாது. சோமநாதர் ஆலயத்தில் எவ்வளவு வைரம் வைடூரியங்கள் இருந்தன என்று பார்க்கப்படுகின்றது. அவை அனைத்தும் எங்கிருந்து வந்தன, எப்படி செல்வந்தர்களாக ஆனார்கள், இதெல்லாம் பாபா சொல்றாரு. சோமநாதர் ஆலயத்துல எல்லாருமே அந்த கொள்ளையடிச்சிட்டு போனாங்க இல்லையா, கஜினி முகமது வந்து அத்தனை 7 முறை படையெடுத்து 17 முறை படையெடுத்து அதை என்ன பண்ணாரு, வைர வைடூரியங்கள்லாம் அது எடுத்துட்டு போனாரு. அதெல்லாம் எங்க இருந்து வந்தது பாபா கேக்குறாரு. எப்படி செல்வந்தர்களாக ஆனார்கள், நாள் முழுவதும் இந்த படிப்பின் சிந்தனையில் இருக்க வேண்டும். இதெல்லாம் யோசிங்க, துவாபரயுகத்துல இருந்து என்ன நடந்திருக்கும், அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், இதெல்லாம் ஞான சிந்தனை பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆக வேண்டும். நீங்க இல்லறத்திலே இருந்தாலும் எல்லாரு கூடயும் வாழ்ந்தாலும் தாமரை மலர் மாதிரி சூரியனை நோக்கி அது அப்படியே பிரகாசமா நினைவு பண்ணிட்டு இருக்கோம், சூரியனே பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் இல்லறத்துல இருந்தாலும் தாமரை மலர் வந்து எப்படி சேத்துல இருந்தாலும் செந்தாமரை மலர் போல இருக்கோ, நம்ம எல்லாரும் கூட இருந்தாலும் பாபா நினைவுலே, ஞான சூரியனோட நினைவுலே இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் இந்த முயற்சி செய்திருக்கிறீர்கள், அதனால் தான் மாலை உருவாகியுள்ளது. நீங்க போன கல்பத்துல கூட இந்த மாதிரி தான் முயற்சி செஞ்சீங்க, அதனால தான் 108 மாலையே உருவாகி இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கல்பமாக உருவாகி கொண்டே இருக்கிறது. இப்படிதான் கல்பமா உருவாயிட்டு இருந்தது சொல்லி சொல்றாரு. மாலை யாருடைய ஞாபகார்த்தம், இதையும் நீங்கள் அறிவீர்கள். பாருங்க, இந்த 108 16,108 மாலையெல்லாம் யாருடைய ஞாபகார்த்தம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அவர்களோ மாலையை உருட்டி சிந்தனை செய்து மிகுந்த போதையாகி விடுகிறார்கள். பக்தர்கள் பாருங்க, அந்த 108 சந்தன மாலையை உருட்டும் போதே அவங்களுக்கு அவ்வளோ, அப்புறம் ருத்ராட்ச மாலையும் உருட்டுவாங்க. 108 மாலையை உருட்டும் போதே அவங்களுக்கு மிகுந்த போதையாயிடுறாங்க. அப்ப பாருங்க, அந்த மாலையில மணியா இருந்தவங்க எவ்வளவு போதையில கடவுளை நினைச்சிருப்பாங்க.
அதனால தானே அவங்க அந்த நஷா அந்த போதை அதை வந்து பக்தர்கள் உருட்டும் போதே அந்த போதை அவங்களுக்கு வருதுன்னா அந்த மாலையின் மணிகள் எவ்வளவு போதையா இருந்திருப்பாங்க கடவுளை நினைக்கும் போது புருஷார்த்தம் பண்ணும்போது. அதான் பாபா சொல்றாங்க, பக்தியில் என்ன நடைபெறுகிறது, மேலும் ஞானத்தில் என்ன நடைபெறுகிறது இதையும் நீங்கள் அறிவீர்கள். பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அவங்க மாலையை உருட்டி போதை ஆகுறாங்க, ஆனா நீங்க வந்து சுயம் பாபாவோட நினைவுல முரளி படிச்சுக்கிட்டு பாபா நினைவுல உங்களுடைய பதவியோடைய போதையில நஷால இருந்தீங்க இல்லையா, அதனோட நினைவார்த்தம் தான் அதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லி புரிய வைக்க முடியும். இப்ப நீங்க எல்லாருக்குமே போய் சொல்லி புரிய வைக்கலாம். முயற்சி செய்து செய்து கடைசியில் இறுதி முடிவு கல்பத்திற்கு முன் போலவே வெளியாகிவிடும். கடைசியில முயற்சி செய்து செய்து டைம் வந்துடும், டைம் முடிஞ்சிரும். எப்படி அந்த ஸ்கூல்ல எக்ஸாம் அப்படியே படிச்சு படிச்சு கடைசியில எக்ஸாம் வந்துடும் இல்லையா, அப்போ எக்ஸாம் வந்தோடனே முடிவு ரிசல்ட் வந்துடும் ஒரு நாள். அது மாதிரி தான் இங்கேயும் முயற்சி பண்ணி பண்ணி டெஸ்ட் பேப்பர்லாம் முடிஞ்சு கடைசியில இறுதி முடிவு வந்துடும். கல்பத்திற்கு முன் போலவே வெளியாகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. யார் யார் 108, யார் யார் 16,108, யார் யார் கடவுளை நல்லா நினைவு பண்ணாங்க, யார் யார் பிரஜை எல்லாமே தெரிஞ்சிடும். பாபா சொல்றாங்க, ஒவ்வொருவரும் தங்களை சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்க சோதிச்சுட்டே இருங்க, நீங்கள் அறிவீர்கள் நாம் இது போல ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி ஆக போறோம், நம்ம தேவதையா ஆக போறோம். பாபா சொல்றாரு, முயற்சி செய்வதற்காக சிறிது நேரம் கிடைத்துள்ளது. இப்ப இன்னும் குறைஞ்சு போயிடல, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு, நல்லா முயற்சி செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைகள்லாம் புதுசா வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டைம் இருக்குதுன்னு சொல்றாரு பாபா. வரிசை கிரமமாக முயற்சிப்படி பாபாவும் உங்களை வரவேற்கிறார். இப்ப பாருங்க, எல்லாரையும் பாபா வரவேற்கிறார். வாங்க குழந்தைகளே வாங்கன்னு சொல்லி அழகா வரவேற்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வரவேற்பதையும் விட அதிகமாக பாபா உங்களை வரவேற்கிறார். நீங்க பாபாவோட அன்புல மூழ்கி அவரை பாபா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு பதிலா பாபா உங்களை விட அதிகமா பாபா உங்களை கூப்பிடுறாராம், வரவேற்கிறார். பாபாவின் வேலையே உங்களை வரவேற்பதுதான். பாருங்க, பாபா வேலையே என்னதான், உங்களை கூப்பிடுறது தான். பாபா வரவேற்கிறாரு, சுவாகதம் செய்கிறார். வரவேற்பு என்றாலே சத்கதி அடையிறது. நம்ம இங்க இருந்து சத்கதி அடைஞ்சு அவர்கிட்ட போனோன்ட்டு அவரு ரொம்ப எதிர்பார்க்கிறாரு, வரவேற்கிறாரு நம்மள. இது அனைத்தையும் விட உயர்ந்த வரவேற்பாகும். பாருங்க, பரிஸ்தாவா சூட்சும வதனத்துல பிரம்மா பாபா ரெடி ஆயிட்டாரு, கர்மாதி நிலை அடைஞ்சு. அது மாதிரி எல்லா குழந்தைகளும் அங்க வரணும்ட்டு சத்கதி அடைஞ்சு வரணும்ட்டு ஆசைப்படுறாரு. இது எல்லாத்தையும் விட அனைத்தையும் விட உயர்ந்த வரவேற்பு சொல்லி பாபா சொல்றாரு. உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக பாபா வருகின்றார். இப்ப சிவபாபாவே வந்துட்டார், 2 பாபாவும் வந்துட்டாங்க, பாப் தாதா 2 பேருமே வந்து வரவேற்பதற்காக இப்ப வருகின்றார் சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அநேகரின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கல்யாணக்காரி நன்மை செய்யக்கூடியவர் ஆக வேண்டும். சரீர நிர்வாகத்திற்காக காரியங்கள் செய்து கொண்டும் பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு காலை மாலை ஈஸ்வரிய சேவை அவசியம் செய்ய வேண்டும். பாபா சொல்றாங்க, வேலைக்கு போறேன், எனக்கு வேலை இருக்குன்னா அதையும் பாருங்க, சரீர நிர்வாகத்துக்காக எல்லாத்தையும் பாருங்க. ஆனா காலையும் மாலையும் மட்டும் ஈஸ்வரிய சேவை செய்யுங்க. மனசா சேவை கூட செய்யலாம், சுய சேவை கூட செய்யலாம். நம்ம மாறுறதே ஒரு சேவை தான். சென்டருக்கு முடிஞ்சா போயிட்டு அங்க ஏதாவது கருணா சேவை செய்யலாம், முரளி படிக்கலாம், எல்லாமே சேவை தான். நம்ம மாறுறதே பெரிய சேவை தான் பாபாவுக்கு. அநேகரின் ஆசீர்வாதத்தை பெறணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. 2வது பாயிண்ட், மற்ற விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்காமல் பாபாவை நினைவு செய்து சக்தி பெற வேண்டும். நம்ம மற்ற விஷயங்கள்லாம் தேவையில்லாம அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறது, புத்தியில ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகள்ல டைம் வேஸ்ட் பண்ணாம பாபாவை நினைவு செஞ்சு சக்தி பெற வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியமான சங்கத்திலேயே இருக்க வேண்டும், எப்பயுமே பாபாவுடன் இணைந்து இருக்கணும். மனம் சொல் செயல் மூலம் அனைவருக்கும் சுகம் கொடுப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். எண்ணம் சொல் செயல் மூலமா நான் வந்து எல்லாருக்கும் சுகம்தான் கொடுக்கணும், அந்த முயற்சி செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம். தூய்மையின் வரதானத்தை உண்மையான சம்ஸ்காரமாக்கி தூய்மையான வாழ்க்கையை உருவாக்கி உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகியவர்களாக. பாபா சொல்றாரு, பாபா இந்த பிராமண பிறவி கிடைச்ச உடனே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் முதல் வரதானம் எது கொடுக்குறாருன்னா பவித்ர பவ, யோகி பவ, இந்த 2 வரதானம் தான் கொடுக்குறாரு. அதனால தூய்மை ஆகுகன்ற வரதானம் பாபா தலை மேல வச்சு கொடுத்துட்டாரு. அப்ப நம்ம எல்லாருக்குமே தூய்மை ஆவதற்கான வாய்ப்பு பாபா கொடுக்குறாரு. அந்த தூய்மையின் வரதானத்தை உண்மையான சம்ஸ்காரமா ஆக்கிருங்க, அப்ப தூய்மையான வாழ்க்கையை நீங்க உருவாக்கிடுவீங்க. அப்ப ஈஸியா உழைப்புல இருந்து விடுபட்டவர்களா ஆகிவீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாங்க. சில குழந்தைகளுக்கு தூய்மையை கடைபிடிப்பதற்கு உழைக்க வேண்டியதாக உள்ளது. சில குழந்தைகள் சொல்றாங்க, என்னால தூய்மையா இருக்க முடியல, வீட்டுல ஒரே பிரச்சனை. தூய்மையை கடைபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு முயற்சி செய்ய வேண்டியதா இருக்கு சொல்றாரு. இதன் மூலம் வரங்களை வழங்கும் வள்ளல் தந்தையிடமிருந்து பிறவியின் வரதானத்தை பெறவில்லை என்பது நிரூபணமாகிறது. இதன் மூலம் என்ன தெரியுதுன்னா, இவங்க வந்த உடனே
தந்தையினுடைய குழந்தையாகி அந்த பிறவியின் வரதானம், அதாவது பவித்ர பவ யோகி பவ என்ற வரதானத்தை அவங்க இன்னும் வாங்கல, பெறலன்றது நிரூபணம் ஆகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானத்தில் உழைப்பு இருக்காது. யார் ஒருத்தவங்க வரதானங்களை வாங்கிக்கிறாங்களோ அமிர்த வேலையில எஞ்சி பாபாட்ட இருந்து வரதானத்தை வாங்கி அது தனதாக்கிடுறாங்களோ அவங்களுக்கு உழைப்பே இருக்காது. எல்லா வரதானமும் அவங்களுக்கு கிடைச்சிருது, வரதானி ஆயிடுறாங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவினுடைய பிறவியின் முதல் வரதானமே தூய்மையாகுங்க, யோகி ஆகுங்க என்பதாகும். எவ்வாறு ஜென்ம சம்ஸ்காரம் மிகவும் உறுதியாக இருக்குமோ அது போல தூய்மை என்பது பிராமண பிறவியின் ஆதி சம்ஸ்காரம் சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி ஜென்ம சம்ஸ்காரம் உறுதியா இருக்குது, அது மாதிரி நம்மளுடைய பிராமண பிறவியோடைய ஆதி சம்ஸ்காரமே தூய்மைதான் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையான சம்ஸ்காரம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் பிராமண பிறவியோட உண்மையான சம்ஸ்காரம், தூய்மையா இருக்கிறது. இந்த நினைவினால் தூய்மையான வாழ்க்கையை உருவாக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப எப்பவுமே நான் பிராமண ஆத்மா, என்னுடைய முதல் வரதானமே தூய்மை ஆகன்னு சொல்லி பாபா எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த நினைவு எப்பவுமே இருந்ததுன்னா நம்ம தூய்மையான வாழ்க்கையை உருவாக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். அப்ப உங்களுக்கு உழைக்கிற மாதிரி தெரியாது, நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் விகாரத்துல இருந்து வெளியே வர முயற்சி கூட நமக்கு தேவைப்படாது சொல்றாரு பாபா. அப்ப உழைப்பிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள்ன்ற சொல்லிட்டாங்க பாபா. இன்னைக்கு அந்த வரதானமும் நம்ம தலைக்கு மேல வச்சு கொடுத்துட்டாங்க. ஸ்லோகன்: யாரிடம் சேவையின் சுத்தமான பாவனை இருக்கிறதோ அவர்கள்தான் ட்ரஸ்டி ஆவார்கள். யாருக்கு பாபா சேவை மேல ரொம்ப அன்பு இருக்குதோ, சுத்தமான பாவனை இருக்குதோ, அவங்க தான் ட்ரஸ்டியா இருப்பாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.